அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். மலர் வந்து கொல்ல போற வழியா நின்றுட்டு இருக்காங்க பாக்கியராஜுக்காக. கரெக்டா பாக்கியராஜ் வந்தது. ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மலரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என்ன பெரிய பிரச்சனை ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்க. இங்க பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, அப்ப என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு மலர் வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி மாமாவோட இன்னர் வேற வந்து மதி கையால துவைக்க சொன்னாங்க. அதனால மதி என்னால முடியாதுன்னு சொன்னா. ஆனா நானும் சேர்ந்து மதி எதுக்காக அதை செய்யணும் அப்படி இப்படின்னு பேசிட்டேன். அதனால அத்தை ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இங்க பாருங்க பாக்கியராஜ், அம்மா சொல்லி தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதை விட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு நீங்க இருந்தீங்க, இனிமே எப்பவுமே உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், தெரிச்சுக்கோங்க பாக்கியராஜ்னு சொல்லி மலர் வந்து மிரட்டுறாங்க. இல்ல இல்ல, 1000 தான் இருந்தாலும் அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? அதனால கேக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அம்மா பண்ணது ரொம்ப தப்பு, நான் கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணுவேன், நீ கவலைப்படாம இரு மலருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் வரேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இந்த மலர் சொன்னா சொன்னதை செய்வான்னு உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா தெரியும் மலரு, நான் கண்டிப்பா பேசுவேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி பாக்கியராஜ் வந்து நேரா வழியில போறாங்க. கொல்லுப்புற வழியிலயா மலர் போறாங்க. இப்ப மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுரேஷும் கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி பாக்கியராஜும் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வந்திருக்காங்க. 2 பேருமே அதை பத்தி எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. உடனே மலர் வந்து டிஃபன் எல்லாமே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஏண்டா, உங்க 2 பேருக்கும் என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது அப்படித்தானே? பிரச்சனை என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை யாராவது வந்ததும் கேட்டீங்களாடா? நான் ஃபோன் பண்ணி கூட நீங்க வரல, அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. உடனே மலர் வந்து, அத்தை சாப்பிடும்போது பேசக்கூடாது நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கிட்டோன்றாங்க. என்ன மலரு, சொல்லி கொடுத்துட்டியா உன் புருஷனுக்கு? அதனாலதான் அவன் இப்படி அமைதியா இருக்கான்னா, என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க மலருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே சுரேஷ் கிட்ட, ஒரு துணி துவைக்க சொன்னடா சுரேஷ், அதுக்கே உன் பொண்டாட்டி எப்படிப்பட்ட பஞ்சாயத்தை கூட்டிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து முறைச்சு பாக்குறாங்க மதிய. உடனே பாக்கியராஜ் வந்து, அம்மா, அப்பா உள்ளாடி எல்லாம் துவைக்க சொல்றது தப்பு இல்லையா? இங்க பாருமா, நானும் சரி சுரேஷும் சரி, அவங்க உள்ளாடிய அவங்க தானே துவைக்கிறாங்க, நீங்களும் ஏமா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மலர் வந்து, அத்தை துணி துவைக்க சொன்னது கூட பிரச்சனை கிடையாது, மதிய கையால துவைக்க சொன்னாங்க, அதுதான் பிரச்சனை. அதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப மலர் பேசினதும் மதிக்கு சப்போர்ட் பண்ணி மலர் பேசுறாங்க. சுரேஷும் அதே மாதிரிதான் மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அம்மா, நானும் சரி அண்ணனும் சரி 2 பேருமே அவங்க இன்னர் வேற நாங்களா தானே துவைச்சிட்டு வர்றோம், இதெல்லாம் ஒரு விஷயம் ஏமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் முதல் முறையா மதிக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்து மதிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே ராகவன், லக்ஷ்மி, சாப்பிட்ற நேரத்துல எதை பத்தி பேசணும் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட மைனஸ் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி லக்ஷ்மி கண்டபடி திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே பக்ராஜ் வந்து, அம்மா இங்க பாருங்க, அப்பாவை துணி துவைக்க சொல்லுங்க, இதுல என்னமா இருக்குன்றாங்க. ஏண்டா, வெளியில போயிட்டு ஒளிச்சு வந்த மனுஷனை துணி துவைக்க சொல்றியா? அம்மா, எல்லா துணியும் ஒண்ணும் துவைக்க சொல்லலையே, அவரோட இன்னர் வேற தானே துவைக்க சொல்றோம், இதுல என்னமா இருக்கு? வேலை உங்களுக்கு அப்பா துணி துவைக்க கூடாதுன்னு ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து அப்பாவோட இன்னர் வேறெல்லாம் நீங்க துவைச்சு போடுங்க, மதியம் மலரும் அதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. லக்ஷ்மி கோவமா அங்க இருந்து போறாங்க. உடனே பாக்கியராஜ் எழுந்து போறாங்க. மலர் வந்து, ஏங்க எதுக்காக இப்ப போயிட்டு நீங்க போறீங்க? உங்களுடைய அம்மா நீங்க போய் சமாதானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் எழுந்து போறாங்க. நீங்க கேட்டது எந்த தப்பும் கிடையாது, அதனால உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. சுரேஷ் சாப்பிடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணேன்னு சொல்லிட்டு சுரேஷும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாக்கியராஜ் குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. மலருக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. ஏன்னா முதல் முறையா நம்ம மலர் சொன்ன விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருக்காங்கல்ல, அதை நினைச்சு பாக்கியராஜ் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே நம்ம மலர் போயிட்டு, பாக்கியராஜே உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரிதான் எப்பவுமே அமைதியா இல்லாம தப்புன்னு ஒரு விஷயம் உனக்கு பட்டுச்சுன்னா நீ தாராளமா கேட்கணும், சரியா? கண்டிப்பா கேட்பல, கண்டிப்பா மலரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், எது நினைச்சு நீ வருத்தப்படாம இருன்னு சொல்லி ஆறுதலா பாக்கியராஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம மலர் வந்து. அடுத்ததான் லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. நான் வந்து அவருக்காக தான் பேசினேன், அவரை துணி துவைக்க சொல்லி சொல்றாங்க அதனால பேசினேன், ஆனா அதுக்காக இப்படி வந்து இவங்க பேசிட்டாங்களே, அதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததான் நம்ம சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் வந்து நம்ம மதிய பாக்குறாங்க.
மதி போன்ல உட்காந்து ஏதோ நோண்டிட்டு இருக்காங்க. சுரேஷ் மதியை பார்த்துக்கிட்டே வந்து இந்த பக்கம் உட்கார்றாங்க. திரும்ப திரும்ப சுரேஷ்க்கு போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. உடனே மதி கிட்ட போயிட்டு, இந்த வீடு எந்த அளவுக்கு அமைதியா இருந்தது தெரியுமா? நீ எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அப்பத்துல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க மதி. இங்க பாருங்க, இங்க ஒரு ஆதிக்கம் நடக்குது. அந்த ஆதிக்கத்துக்கு எதிர்த்து கேள்வி கேட்டா பிரச்சனை வரதான் செய்யும். அது எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாம அமைதியா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. என்னுடைய அம்மா ஃபோன் பண்ணதும் நான் எந்த அளவுக்கு பயந்துட்டு தெரியுமா? இதாச்சோ அதாச்சோன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல இதுவும் சேர்ந்துக்குச்சுன்னு சொல்றாங்க. உடனே மதி வந்து, நீங்க எதுக்காக பேசுறீங்க? என்னம்மா பிரச்சனை? இங்கேயும் 1008 பிரச்சனை. இதுல வீட்டு பிரச்சனையும் உனக்கு சமாளிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. எதா இருந்தாலும் நீ பாத்துக்கோன்னு போனை வச்சேன். திரும்ப உங்களுக்கே அந்த ஒரு ப்ரெஷர் வரப்போகுது. அதை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் அம்மா எந்த அளவுக்கு என்ன வேலை வச்சாங்க தெரியுமா? இருந்தாலும் அது எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இன்னும் வேற கையில துவைக்க சொன்னாங்க. என் அப்பா ட்ரெஸ்ஸை உங்களால துவைக்க சொன்னா துவைப்பீங்களா? சீச்சே, அந்த மாதிரி தானங்க எனக்கும் இருக்கும். நான் துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதை பெரிய பிரச்சனை ஆக்குனது உங்களுடைய அம்மா தான். உங்களுக்கு உங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி வர வச்சதே அவங்க தான். அதனால நீங்க அவங்க தான் கேட்கணுமே தவிர எங்களை கேட்க கூடாது. நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி மதி வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றாங்க. இது கேட்டதும் சுரேஷால எந்த ஒரு வார்த்தையுமே பேச முடியாம சுரேஷ் வந்து சைலண்டாவே இருக்காங்க. லக்ஷ்மி சுரேஷ் கிட்டையும் பேசுறதுல, பாக்யராஜ் கிட்டையும் பேசுறதுல, நீங்க 2 பேரும் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டீங்க. பொண்டாட்டிகளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட யாரும் பேச மாட்டேன்றீங்க. அப்படிதானே? இத்தனை வருஷமா உங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்த உன் அம்மா வந்து இப்போ பேச்சு வந்து முக்கியம் கிடையாது. இப்ப வந்தவ உங்களுக்கு முக்கியமாயிட்டான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி திரும்பவும் பழைய ராமாயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து, மா, எங்களுக்கு வெளியில போய் வேலை பார்க்குற எங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ இதுல வீட்டுக்கு வந்தா நீங்க வேற ஆரம்பிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இத்தோட விடுங்க. அவங்க பாட்டுக்கு வேலை செய்யறாங்களா, வேலை செஞ்சுட்டு போட்டோம். அதை விட்டுட்டு இதுல குறை அதுல குறைன்னு ஏமா சொல்லி இப்படி அவங்கள கடுப்பிடிக்கிறீங்க? இனி அப்படி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி சுரேஷ் சொல்றாங்க. இதை கேட்டு லக்ஷ்மிக்கு இன்னும் பயங்கர கோபம் வருது. திரும்ப லக்ஷ்மி என்ன டிராமா பண்ண போறாங்க. அதுல சுரேஷ் கொஞ்சம் நஞ்சம் மதி பேச்சு கேட்கறவங்க கூட கேட்காம திரும்ப பழைய சுரேஷா மாறிடுவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.